ஹாய். நம்ம இப்போ சில விஷயங்கள் பார்க்க போகிறோம். நம்ம வந்து எல்லாரையும் சந்திக்கணும். நிறைய பேர் வந்து வீடியோவில் கேட்குறீங்க, கமெண்ட்டில் கேட்குறீங்க. அங்கே யானை பாகன்கள்கிட்ட போய் நான் அம்மாவை பார்க்கணுன்னு நிறைய பேர் வந்து கேட்டு போகிறாங்க. அதுக்கெல்லாம் வந்து ஒரு ஏதாவது ஒன்று நம்ம செய்யணும் அப்படிங்கிற மாதிரி நான் என்ன செஞ்சேன்னா 1 மந்த்தாக வீட்டை விட்டு வெளியே போகல. அப்படி இருக்கிற பட்சத்தில் சரி கொஞ்சம் ரிலாக்ஸாக வெளில போகலாம் அப்படின்னு நினைக்கிறப்ப டக்குன்னு அன்றைக்கி காலையில் சாட்டர்டே மார்னிங் வந்து என்ன பண்ணேன்னா ஒரு பதிவு ஒன்று போட்டு விட்டேன். நான் இன்றைக்கி எல்லாரையும் பார்க்கலான் இருக்கேன், முடிஞ்சவங்க வந்து பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு நல்ல ரெஸ்பான்ஸ். அதுக்கு அவ்வளோ பேர் வந்து சொல்லியிருந்தீங்க, அம்மா நான் வெளியூரில் இருக்கேன், எப்படி வர்றது பார்க்கணும் அப்படின்லாம் சொல்லி ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அதே மாதிரி அன்னைக்கு வந்து ஒரு 7-8 பேர் வந்து வந்திருந்தாங்க பார்க்கறதுக்கு. அதுவும் சந்தோஷம்தான். ஏன்னா வந்து மார்னிங் சொல்லி ஈவினிங் வந்து ஒரு மீட்டப் வைக்கிறது அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் சிரமம். இப்போ என்ன பண்ணியிருக்கோம்னாக்க வாரம் சனிக்கிழமை வந்து நம்ம ஈவினிங் வந்து 5 to 7 வந்து அங்கே நான் இருப்பேன். யானைக்கிட்ட இருப்பேன், இல்லைனா ராமானுஜர் மண்டபம்னு ஒன்று இருக்குது, அதுக்கிட்ட இருப்பேன். நீங்கள் யார் வந்தாலும் அங்கே வந்து என்ன பார்த்துட்டு போகலாம். என்னை பார்க்கணுன்னு ஆசைப்பட்றவங்க, என் கூட பேசணும்னு ஆசைப்பட்றவங்க அங்கே வந்து நம்ம மீட் பண்ணலாம் அப்படிங்கிறது. இது வந்துங்க இது ஒரு பெரிய வந்து ஏதோ ஒரு வியாபார நோக்கத்தில் நம்ம எதுவுமே செய்யலை. அன்பு உள்ளங்களை இணைக்கிற ஒரு பாலமாக இந்த ஸ்ரீமா லைஃப் ஸ்டைல் இருக்குது. எனக்கு நிறைய சொந்தங்களை, நிறைய லவ்வை வந்து இது இந்த ஸ்ரீமா லைஃப் ஸ்டைல் சம்பாரிச்சு கொடுத்துருக்கு. நிறைய பேர் அன்கண்டிஷனல் லவ் என் மேலே. பார்த்தீங்கன்னா அன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை யதார்த்தமாக வந்து ஒரு அன்பு சகோதரி வந்து பார்த்துட்டு அவ்வளோ எக்ஸைட்மெண்ட் வந்து கட்டி அணைச்சி அப்படியே வந்து அவ்வளோ சந்தோஷத்தை எக்ஸ்பிரஸ் பண்ணாங்க. அந்த அளவுக்கு நான் என்ன செஞ்சேன்னு எனக்கு தெரியல. என்னுடைய டெய்லி ரொட்டீன்ஸை எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை நான் அப்படி சும்மா வீடியோ போடுறேன். அதுவும் வந்து நானே வந்து வாலண்டியராக போடல. பிக்ஷாட்டோடைய ஒரு சேனல் ஒரு அங்கமாக ஸ்ரீமா லைஃப் ஸ்டைல் இருக்குது. அதுக்காக சில விஷயங்கள் நம்ம பேசி கொடுக்குறோம். அந்த ஒரு அன்பு வந்து எந்த எதிர்பார்ப்பும் இல்லாத உங்களுடைய அந்த அன்பு, அதுக்கு நான் திருப்பி ஏதாவது ஒரு ரெஸ்பான்ஸ் பண்ணணும்னா நான் உங்களை மீட் பண்ணணும். என்னை பார்க்கணும்னு நினைக்கிறவங்கள நம்ம மீட் பண்ணி பேசுறதுல என்ன இருக்குது, அதுக்கான ஒரு சின்ன டைம் ஒதுக்குறேன். என்னுடைய லைஃப் டைமில் ஒரு சின்ன டைம் சனிக்கிழமை 5 to 7 நான் பெரிய கோவிலில் இருப்பேன். நீங்கள் யார் வேணாலும் வந்தீங்கன்னா என்னை பார்க்கலாம் அப்படிங்கிறத இதில் நான் அறிவிப்பாக நான் சொல்லிக்கிறேன். இந்த முதல் சந்திப்பில் என்னை முதலாக வந்து சந்தித்த ஒரு சகோதரி மாலதி. அவங்க இங்கே தான் மன்னார்குடியில் தான் கொத்தவல்லியம்மன் நகர் தெருவில் இருக்காங்க. அவங்க வந்து வீட்டில் வந்து மூலிகைகள்லாம் நிறைய வந்து மூலிகை கார்டன் வச்சுருக்காங்க. அவங்க நர்சரி மாதிரி நிறைய சேல்ஸும் பண்ணுறாங்க போல். அவங்க என்னை பார்க்க வரும்போது சும்மா வரக்கூடாது, வெறுங்கையை வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா நம்ம தோட்டத்தை பார்க்குறாங்கல்ல அவங்க, அதனால் எனக்கு கிஃப்டாக இங்கே பாருங்கள் எவ்வளோ செடி, இவ்வளோ. இப்போ தான் நான் சமீபத்தில் பேசிக்கிட்டு இருந்தேன், நம்ம தோட்டத்தில் வந்து ட்ராகன் ஃப்ரூட் வந்து நல்லா வரும், அந்த நம்மளுடைய மண்ணின் தன்மை வந்து ட்ராகன் ஃப்ரூட் நல்லா வரும்னு சொல்லியிருந்தேன். இங்கே பாருங்கள் எனக்கு அப்படியே சிலுத்து போச்சு. ட்ராகன் கட்டிங்ஸ் பாருங்கள், எத்தனை கட்டிங்ஸு, அப்படியே ட்ராகன் கட்டிங்ஸ். இது 5 கட்டிங்ஸ் இருக்குது. இதில் இன்னும் நிறைய இருக்குது, நீங்கள் வாங்க வந்து நிறைய எடுத்துகிட்டு போங்க அப்படின்னாங்க. இதுவே போதும், ரொம்ப சந்தோஷமா அப்படின்னு சொன்னேன். இங்கே பாருங்கள் ட்ராகன் கட்டிங்ஸ் வந்து 5 கட்டிங்ஸு நமக்கு. இதை வைக்கிறோம். எப்படி நம்ம வந்து அன்னாசி பழம் அறுவடை செய்தோமோ அது மாதிரி நம்ம ட்ராகன் ஃப்ரூட்டும் அறுவடை செஞ்சு காட்டுறோங்க. அப்புறம் இது பாருங்கள், இது வந்து இன்சுலின்லேயே ஒரு வகை. இது நம்மக்கிட்டே இன்சுலின் இருக்குது. இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. ஆரோரூட் செடி இதில் 2-3 இருக்குது. இந்த பார்த்திங்களா, இதுதான் ஆரோரூட் கிழங்கு. ஆரோரூட் கிழங்குனாக்க டயரியா போகுது, வயிறு லூஸ் மோஷன் போகுதுன்னு நம்ம டாக்டர்கிட்ட போனோம்னா இந்த மாவு ஆரோரூட் மாவு வாங்கி கஞ்சி வச்சு குடிங்கன்னு சொல்லிட்டு அவர் எழுதி கொடுப்பாரு. அந்த கிழங்கு இதுதான். இந்த கிழங்கை நம்ம கட் பண்ணி போட்டு காய வச்சு நம்ம பவுட்ரு பண்ணி கஞ்சி வச்சு சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த செடியில் இவ்வளவு செடி கொடுத்தாங்க. இங்கே பாருங்கள், இது ஏர் பொட்டேட்டோ, இந்த செடியில் காய்க்கிற பொட்டேட்டோ. இது நம்மக்கிட்ட இருக்கிற கிழங்கு தான். இது காவலி கிழங்கு. இது வந்து கள்ளிமுளையான் அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து கடிச்சு சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதோடைய மருத்துவ குணம் எனக்கு வந்து சடக்குன்னு சொல்ல வரல. இதுவும் எனக்கு ரொம்ப ஆசை. ஒருத்தவங்க வந்து நெட்டில் வந்து கள்ளிப்பழம் விற்கிறாங்க, அவங்க அந்த கள்ளிமுளையானும் வித்துட்டு இருக்காங்க. அதாவது நான் ஆசைப்பட்ட ஒரு இது எதிர்பார்க்காம வந்தது. இது எல்லாமே வந்து எனக்கு வந்து கிஃப்டாக கிடைச்சிது இந்த ஃபஸ்ட்டு மீட்டப்பில். இது வந்து எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம். 1000 பேர் வந்து நம்மளை பெருமையாக பேசியிருந்தா கூட நமக்கு இவ்வளோ ஒரு சந்தோஷம் கிடைக்காது. இந்த மாதிரி நமக்கு பிடிச்ச விஷயம் கிஃப்டாக கிடைக்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் இல்லையா. இதில் வந்து மாலதி சிஸ்டருக்கு நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஒருத்தவங்க வந்து சிவகங்கை
மாவட்டத்திலேருந்து வந்திருந்தாங்க. அவங்க ஆக்சுவலாக வந்து தஞ்சாவூர் ஒரு ஃபங்க்ஷனுக்கு வந்திருக்காங்க. ஈவினிங் வந்து நம்மளை பார்த்துட்டு போயிடலான்னு வந்திருந்தாங்க. ஒரு அம்மாவும் பையனும் அவங்களும் பேசிக்கிட்டு இருந்தாங்க. எல்லாருமே சொன்ன ஒரு விஷயம் என்னென்னா, உங்களுடைய வீடியோஸ் எல்லாமே நல்லா இருக்குது, இன்ஃபர்மேஷன்ஸ் நிறைய கொடுக்குறீங்க அப்படின்னு சொன்னாங்க. இப்போ அது மாதிரி ஒவ்வொரு வீடியோ பர்டிகுலராக இதில் இதை சொல்லியிருந்தீங்க, இதை சொல்லியிருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிஸ்டர் வந்து இன்னொரு சிஸ்டருக்கு, ஒரு சகோதரிக்கு வீடியோ கால் போட்டு கொடுத்தாங்க. அவங்க வந்து வீட்டிலேருந்தே வீடியோ காலில் பேசினாங்க. அதாவது அவர்கள் சிங்கப்பூரில் இருப்பதாகவும், நம்மளுடைய அவங்க மன்னார்குடிக்காரங்க தான், நம்மளுடைய வீடியோஸ்லாம் தொடர்ந்து பார்க்குறதாகவும், எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கு, எல்லாருமே ரொம்ப ஸ்லாகிச்சு சொல்கிறது, நான் செங்கமலத்தை வந்து தலை தேய்ச்சி குளிப்பாட்டி விடுற வீடியோஸ் தான் சொல்கிறாங்க. அதுபோல் இந்த வீடியோ பார்க்குற நீங்களுமே எனக்கு வந்து என்னோட வீடியோஸில் எது உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச வீடியோ, அதில் நான் என்ன இன்ஃபர்மேஷன் சொல்லியிருக்கேன் அப்படிங்கிறத வந்து நம்ம கமெண்ட்டில் சொல்லுங்கள். இனிமே வரக்கூடிய நாட்களில் ஒரு சனிக்கிழமையும் மாலை 5 மணியிலிருந்து 7 மணி வரை ஸ்ரீமா லைஃப் ஸ்டைல் நேயர்களுக்கான, சொந்தங்களுக்கான நேரமாக ஒதுக்க போகிறேன். 5 to 7 சனிக்கிழமை பெரிய கோவிலில் நம்ம எப்போ வந்தாலும் நம்ம சந்திக்கலாம்.